ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மல்லி இருந்துகிட்டு எத்தனை நாளைக்கு தான் சும்மா இருப்பா நீங்களே சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த வீட்டுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் பூமியாவே இருந்தாலும் ஒரு நாளைக்கு பிறந்துகிட்டு வெளியே தாங்க வருங்க. எரிமலை எத்தனையோ நாள் பொறுமையா இருக்கு, ஆனா அதுக்கு கோவம் வந்துச்சுன்னா குப்புன்னு குப்பிச்சிருதுல. அந்த மாதிரி தாங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் எல்லாமே நடக்குது. இப்ப அந்த ராஜேஸ்வரி கிட்ட ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ யார் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறியோட நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இந்த இது நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக அவங்க பண்ற இது யார் இது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ராஜேஸ்வரி சாப்பிட்டு போற நேரம் பார்த்து எப்படியாச்சும் அதை நம்ம கண்டுபிடிச்சிடணும். முதல்ல அவங்க லாக்கு என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ பண்றாங்க. அதுக்கப்புறம் அதில் முதல்ல லாக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமே தான் அவங்க சாப்பிட்ற நேரமாக பார்த்து அந்த ஃபோனை எடுத்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க, இவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, இந்த ராஜேஸ்வரி சாப்பிட்டு யாரும் என் ஃபோனை எடுத்துருக்க மாதிரி இருக்கு, யாரும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்துலேயே நின்றுருக்காங்க நம்மளுடைய மல்லி. மல்லி, என் ரூம்ல என்னடி பண்ணிட்டு இருக்க? வேலைக்கார நாயை, உனக்கெல்லாம் எவ்வளோ அறிவு இருக்கணும், வேலைக்கார நாய்ங்கெல்லாம் எப்பவுமே வெளியே தான் இருக்கணும், நீ எவ்வளோ தைரியம் தான் உள்ளே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீங்கிறாங்க. ஓஹோ, நான் வேலைக்கார நாய் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்க? நாங்க டான்ஸ் ஆன வீடியோவை யூடியூப்ல போஸ்ட் பண்ணது யாரு? அது நீங்க தானே? அது எனக்கு எல்லாமே தெரியும், உங்க போன்ல தான் அது அப்லோட் ஆயிருக்கு, இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை மட்டும் நான் விஜய் கிட்ட சொன்னேன்னா அவங்க நிலைமை என்ன, அவங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் தான் அப்லோட் பண்ணேன், உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படியா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அப்படியே இதை கொண்டு போய் விஜய் கிட்ட காட்டுறேன், அதுக்கப்புறமா தெரியும் யாரோட இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இந்த வீடியோவை டெலிட் கூட பண்ணிடலாம், ஆனா என் வீடியோல ஆதாரத்தோட இருக்கு என் போன்ல, அதுல இருக்க இதை உங்களால எதுவுமே பண்ண முடியாது, சரியா? அதனால ரொம்ப சீனை போறத விட்டுட்டு கொஞ்சம் அடிக்கி வாசிங்க, இதுக்கு மேலேயும் நீங்க ஓவரா தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்னோட சுரூபத்தை காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரதாண்ட வாடுறாங்க நம்மளுடைய மல்லி. அடே எங்க அப்பா, இப்பதாண்டா ஆட்ட சூடு பிடிக்குது சாமி. இத்தனை நாளா பொறுமையா பொங்கிட்டு இருந்தேன் நம்மளுடைய மல்லி இருந்துக்கிட்டு இப்ப பொங்கி எழுறாங்கன்னா அதை பார்க்கறதுக்கு அப்படியே கண்வெல்லாம் காட்சியா இருக்கு. இப்ப பாக்கணும் கூனி குறுகி கம்முன்னு நின்னுக்கிறா இந்த ராஜேஸ்வரி. என்னடா இது பூனை பதுங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. இந்த ரஞ்சிதாவே ரொம்பவே கேவலமா பாக்குறா. என்ன ராஜிமா, அந்த மல்லியோட ஆட்டம் ஓவரா இருக்கு, நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு எல்லாரும் டைனிங் எல்லாம் உட்காடுறாங்க. அப்ப பண்ணாங்க பாருங்க ஒரு இது செம்மையா இருந்துச்சுங்க. அப்படி என்ன பண்ணான்னா, அவங்க சாப்பிட்றப்ப முதல்ல விஜய்க்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது என்ன, விஜய்க்கு ஊட்டி விடுறது என்ன, அவனுக்கு சாப்பாடு எடுத்து ஊத்துறதுன்னு ஒரே அலப்பறையா இருக்கு. என்ன ராஜிமா, இங்க இவ்வளவு பெரிய அலப்பறை நடந்துருக்குது, ஆனா நீங்க எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கீங்களே, என்னதான் நடக்குது இங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இல்ல கொஞ்சம் அமைதியா இரு, எதுக்காக தட பேசிட்டே இருக்க, சாப்பிட்றப்ப பேசக்கூடாதுன்னு தெரியாதா, அவளை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்ல. இல்ல ராஜிமா, என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியல, நான் இப்ப பொங்கி எழுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ அமைதியா உட்காரே, இல்ல நான் எழுந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காராங்க. அப்பதாக குபின்னு ஒரு சிரிப்பு மல்லிக்கு. என்னத்துக்கு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஜிதாவுக்கும் புரியல, அந்த ராஜேஸ்வரிக்கு நல்லா புரியுது. அதுக்கப்புறம் ஒரே காமெடியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.